ஹாய், நான் உங்கள் எக்ஸாம் நண்பன். இன்னைக்கு பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஃபர்ஸ்ட் திங், இது இந்த டைம் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் யாருன்னா கன்னிங். இந்த ஆஃப்டர் 1857 ரிவோல்ட் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்த முதல் ஆக்ட், அது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது இந்த கவர்னர் ஜெனரல்ங்கிற பேருக்கு வைஸ்ராய்னு சொல்லுவாங்க. வைஸ்ராய் நம்ம வரக்கூடியதை பார்க்கலாம். சில சேஞ்சஸ் என்ன, அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் சொல்ல வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னா கன்னிங். சில மாற்றங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 5th மெம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு 5th மெம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவர் வந்து ஃபினான்ஷியல் மெம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ், சட்டம் இயற்றக்கூடிய உறுப்பினர்கள் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்க்ளூடிங் இந்தியன் ஆஸ் அ நான் அஃபிஷியல் மெம்பர் இன் லா மேக்கிங் ப்ராசஸ். இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தின்கர் ராவ், இந்த 3 பேரை மட்டும் கன்னிங் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 1773 எடுக்கப்பட்ட பவர் ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. யாருடையதுன்னா பாம்பே அண்ட் மெட்ராஸ். எதை பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே கேன் மேக் எ லா. அடுத்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்ட். ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ யூஸ் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னு என்ன, நம்ம இப்போ வச்சிருக்கோம் இப்போ கேபினட் சிஸ்டம், அதை வந்து முதல்ல இந்த ஆக்ட் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் பெங்காலை இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, ப்ரொவின்ஷியல் ஸ்டேட் எங்கெங்கன்னா பெங்கால், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்ஷன்ஸ், பஞ்சாப், இந்த 3 இடத்துலையுமே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கியிருப்பாங்க. பட் இப்போ நான் சொன்னல இன்க்ளூடிங் இந்தியன் ஆஸ் அ நான் அஃபிஷியல் மெம்பர், இந்த ஆக்ட் படி அவங்களை இன்க்ளூட் தான் பண்ணியிருப்பாங்க. பட் தே கான்ட் ஆஸ்க் த கொஸ்டின், தே கான்ட் டிஸ்கஸ் பட்ஜெட் பற்றி அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியாது. கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாலும் கேட்க முடியாது இந்த ஆக்ட் படி. சும்மா பேரளவில் வச்சுருந்துருக்காங்க, இந்த ஆக்ட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. பட் ஒவ்வொரு இதில் இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்டில் இந்தியன்ஸுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸு, டேக்ஸ் சிஸ்டம் டிஸ்கஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அது எந்தெந்த ஆக்டுங்கிறத இப்போ பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்த டைம் வைஸ்ராய் இருந்தவர் லான்ஸ் டவுனிங், மறந்துடக்கூடாது. இது நம்ம அவ்வளோ சீக்கிரம் கேள்விப்படாத மாதிரி இருக்கும். வைஸ்ராய் யாருன்னா லான்ஸ் டவுனி. ஒன்றும் இல்லை, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து 1861 ஆக்ட் படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மெம்பரை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பாங்க. இன்க்ரீஸ் தி நான் அஃபிஷியல் இன் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ். ஓகேவா, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. தே கேன் அலவ் டு ஆஸ்க் த கொஸ்டின் அண்ட் டிஸ்கஸ் பட்ஜெட். முக்கியமான பாயிண்ட் ப்ரிலிம்ஸில் நீங்கள் 2-3 டைம் இந்த இது பார்க்கலாம். முக்கியமான நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் பிரின்சிபல், நாட் எலெக்ஷன் பிரின்சிபல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அக்செப்டட். பட் இந்த ஹோல் ஆக்ட்லையுமே எலெக்ஷனுங்கிற வார்த்தை பயன்படுத்தவே மாட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொன்னேன் எலெக்ஷன் பிரின்சிபல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அது என்னங்கிறது பின்வருகிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் அஃபிஷியல்ஸை அப்பாயின்ட் பண்ணுறது சென்ட்ரல் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா வைஸ்ராய். ஸ்டேட்டில் அப்பாயின்ட் பண்ணுறதுனா கவர்னர். யாருடைய ரெக்கமெண்டேஷன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ப்ளஸ் பெங்கால் சேம்பர் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் சென்ட்ரலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதே வந்து ஸ்டேட்டில் வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யாரோட ரெக்கமெண்டேஷன் தான் இப்படி சும்மா போட்டிருக்கேன், எழுதுறதுக்கு சங்கடப்பட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ்
யூனிவர்சிட்டி, ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தாரி இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் ஒரு நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை ஸ்டேட்டில் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா பிரின்சிபல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அந்த முதல்ல பிரின்சிபல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் ஆக்ட் 1892. யாருடைய ஆட்சி காலம் சொல்லலாம், யார் வைஸ்ராய் இருந்தால் லான்ஸ் டவுனி, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். இதுல இருந்து மினிமம் 5 கொஸ்டின்ஸ், அதாவது 5 to 10 கொஸ்டின்ஸ் PYQல இருந்து கேட்டிருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு பாருங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. அதை வந்து இன்னொரு பேர் சொல்ல மார்லே மிண்டோ அப்படின்னு சொல்லலாம். மார்லே யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட்டாக இருந்தார். மிண்டோ யாருன்னா வைஸ்ராயா இருந்தார். அவருடைய பீரியட்ல இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 16லேருந்து 106 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினே கேட்க முடியாதுன்னு இருந்துச்சு, சும்மா பேரளவில் இருந்துச்சு. அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பட்ஜெட்டை டிஸ்கஷன் பண்ணலான் இருந்தாங்க. இந்த ஆக்டில் கொஞ்சம் கூடுதல் பவர், எக்ஸ்ட்ரா பவர், ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ், மூவ் ரெசல்யூஷன், அடிஷ்னல் கிராண்ட்ஸ், ரெசல்யூஷன் மூவ் பண்ணலாம், அடிஷ்னல் கிராண்ட்ஸ் ஃபார் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் முக்கியமானது சஜஸ்ட் எனி சேஞ்சஸ் இன் தி டேக்ஸ் சிஸ்டம். எந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா மறந்துடவே கூடாது, எம்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக்ஸ் சிஸ்டம்னு வச்சா எம்எம் இவங்களுடைய ரீஃபார்மில் தான் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் கேன் சஜஸ்ட் எனி சேஞ்சஸ் இன் டேக்ஸ் சிஸ்டம், மறந்துடவே கூடாது. முக்கியமான கொஸ்டின் பாருங்க, எங்க தொடங்கி எவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 300 இயர்ஸ் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இந்தியன் இன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யாருன்னா சத்யபிரகாஷ் சின்ஹா. எஸ்பி சின்ஹான் போல சத்யபிரகாஷ். இந்த வீடியோவை ஓட்டிவிட்டு பார்க்காதீங்க, பேர் டக்குன்னு போயிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து கேஜி குப்தா அண்ட் சையத் ஹுசைன் பில்கிராமி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் இந்தியன் கவுன்சில். கேட்பாங்க ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் இந்தியன் கவுன்சில் யாருன்னா கேஜி குப்தா, சையத் ஹுசைன் பில்கிராமி. இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இதோடைய பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டாக கன்சிடர் பண்ணக்கூடியது செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். செப்பரேட் எலக்ட்ரேட்னா என்னன்னா, அந்த கான்ஸ்டியூயன்ட்ல முஸ்லிம்ஸ் மட்டும்தான் முஸ்லிம்ஸ் அவங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் செப்பரேட் எலக்ட்ரேட். ஜாயின்ட் எலக்ட்ரேட்னா யார் வேணா அது ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒரு பொது தொகுதியில் போட்டிடுற மாதிரி யார் வேணா இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் இப்போ ஷெட்யூல் கேஸ்ட்னா ஷெட்யூல் கேஸ்ட் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும், அந்த ஓட்டு போடணுங்கிறது வந்து செப்பரேட் எலக்ட்ரேட். முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டு அவங்களுடைய லீடரை சூஸ் பண்ணுறது செப்பரேட் எலக்ட்ரேட். அந்த ஒரு வார்த்தையை முதல்ல இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஆக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலக்ட்ரேட்ஸ்க்கு ஒவ்வொருத்தரையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க, 6 கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து 1935 பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாங்க ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ இந்த மிண்டோ இருக்கார் இல்லையா வைஸ்ராய், அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஆக்ட் ரெகனைஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இதுக்கு ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு பிரின்சிபல் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்டைரக்ட் எலெக்ஷன். அடுத்து நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டஹூ செல்ம்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் 1919. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்ட்ரல் இருக்கும், ஸ்டேட் இருக்கும். ஸ்டேட் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்னு சொல்லுவோம். ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை 2 லிஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு லிஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட், அனதர் இஸ் ரிசர்வ் லிஸ்ட். டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்னா ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிளாக நம்ம தமிழ் லோக்கல்னா டம்மி போஸ்டிங், டம்மி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிசர்வ்ல போட்டிருப்பாங்க. பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிசர்வ்ல போட்டதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னா பவர்ஃபுல் பீப்புள். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மேனேஜ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர் டம்மி டிபார்ட்மெண்ட்னால மேனேஜ் பண்ணுறது மினிஸ்டர்ஸ், பேரளவில் கூடிய மினிஸ்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ஹெல்த், அக்ரி டிபார்ட்மெண்ட், சானிடேஷன், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷனில் எக்ஸப்ட் ஆங்கிலோ இந்தியன் எஜுகேஷன், இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க. அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கவர்னர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார் வித் ஹெல்ப் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்.
பட் திஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்படியே இந்த பக்கம் தான் பவர்ஃபுல் போஸ்ட். லேண்ட் ரெவென்யூ, இரிகேஷன், லா அண்ட் ஆர்டர், எஜுகேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன், இது எல்லாமே ரிசர்வ் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை கவர்னர் with the help of executive council. These are powerful people. So those are not responsible to legislature. இந்த பாயிண்ட் புரிஞ்சா? ஓகே. அதே மாதிரி சென்ட்ரலில் வந்து 2 கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இப்போ இருக்கல லோக்சபா, ராஜ்யசபா, அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ். இதுக்கு முன்னாடி இது இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் சொன்னோம் இல்லையா, பிரின்சிபல் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, இதற்கு அடுத்து போட்டி போட்டாங்க. சுப்பராயலு இவங்க எல்லாருமே சிஎம் ஆனது. அதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 1909 அதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லீம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சிக் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே செப்பரேட் எலக்டரேட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். செப்பரேட் தி ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் ஃப்ரம் சென்ட்ரல் பட்ஜெட். அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பட்ஜெட், அவங்களுக்கான பட்ஜெட்டை அவங்களே அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்கான பட்ஜெட் நம்மளே உருவாக்குறோம்ல, சென்ட்ரல் பட்ஜெட்லேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு இப்போ கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 6 பேர்த்துல 3 பேர் இந்தியன்ஸாக இருக்கணும்னு சட்டம் போட்டிருப்பாங்க. மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அவங்களுடைய சேலரி வந்து பிரிட்டிஷ் ரெவென்யூலேருந்து தான் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியன் ரெவென்யூலேருந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் கவுன்சில் மெம்பர்ஸ் ரெடியூஸ்ட் இந்த ஆக்ட் படி. அப்புறம் 2 இதை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஹை கமிஷனர் அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாச்சுட்டரி கமிஷன்ஸ், இந்த 2 இதையும் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. கிரியேட்டர் கமிஷன், இந்தியன் ஹை கமிஷனர், இது 2ஐயும் உருவாக்கியிருப்பாங்க. இவங்களுடைய சேலரி இவங்களுடைய சேலரி வந்து இந்தியன் ரெவென்யூலேருந்து வந்திருக்கும். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வந்து பிரிட்டிஷ் ரெவென்யூலேருந்து அவங்களுக்கு சேலரி பே பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ we took so many points from this resources. இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, கவர்னர் ஸ்ட்ரக்சர் எடுத்திருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ரொவின்ஷியல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, மெட்ராஸ், பாம்பே, இதெல்லாம் அதுக்கு பவர் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பாங்க. சிம்பிளாக சொன்னால் டயர்கி ரிமூவ்டு. இந்த டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட், ரிசர்வ் லிஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து எங்கள் ஸ்டேட் லெவலில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சென்ட்ரல் லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ டயர்கி ரிமூவ்ட் ப்ரொவின்ஷியல் லெவல். ஸோ கிராண்ட் அட்டானமி ஸ்டேட்டஸ், அட்டானமஸ், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை. இது வந்து எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா கேம் இன் டு ஃபோர்ஸ் 1937. பட் வேர்ல்ட் வார் 2னால இது வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. டயர்கி ரிமூவ் எங்கெங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் 2லையுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட், கவர்னர், ப்ரொவின்ஷியல் கவர்னர் இருக்கார் இல்லையா, ரிக்வைர்ட் டு ஆக்ட் வித் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர். ஸோ அவங்க சொல்படி கவர்னர் நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம படிச்சிருப்போம் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஆனால் 1935 அது எப்படி இருந்துச்சுன்னா யூனியன் லிஸ்ட் வந்து ஃபெடரல் லிஸ்ட் இருந்துச்சு, ஸ்டேட் லிஸ்ட் வந்து ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் இருந்துச்சு, கன்கரண்ட் லிஸ்ட். இதில் எதுலேயுமே இல்லாத மீதி இருக்கு இல்லையா, அது வந்து ரெசிடியல் பவர் சொல்லுவாங்க. அந்த ரெசிடியல் பவரை யார்கிட்ட இருந்துச்சுன்னா கவர்னர் ஜெனரல் சொல்லக்கூடிய வைஸ்ராய் கிட்ட இருந்துச்சு. அப்புறம் பைகேமரலிசம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம் இருக்குது, சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவாங்க. அது பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் எப்படின்னா 11 ப்ரொவின்ஷியல் 6 ப்ரொவின்ஷியலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சும்மா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மக்கப் தான் பண்ணி ஆகணும். செப்பரேட்டட் பர்மா அண்ட் ஏடன் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து அந்த 2 பகுதியை தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஒரிசா அண்ட் சிந்துவை உருவாக்கியிருக்காங்க. ஃபெடரல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்போ சொல்லக்கூடிய ஃபெடரல் கோர்ட் இன் டெல்லி 1937. குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். இதில் முக்கியமான விஷயம், செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். இதுக்கு தான் அம்பேத்கர் பல நாட்களாக போராடிட்டு இருந்தாரு. இந்த ஆக்ட் மூலமாக கிடைச்சிருக்கு. டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அண்ட் விமன் அண்ட் லேபர். செப்பரேட் எலக்ட்ரேட், ஜாயின்ட் எலக்ட்ரேட்னுக்கு மீனிங் அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். செப்பரேட் எலக்ட்ரேட்னா ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸ் அதில் நிற்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஸ்டு கிளாஸ் மக்கள் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்க முடியும். அதான் செப்பரேட் எலக்ட்ரேட். ஏன்னா அப்படி இருந்துச்சு நம்ம சொசைட்டி ஸ்ட்ரக்சர். அதனால் அப்படி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் தி ஓட்டிங் ரைட்ஸ். என்ன பண்ணாலும் வெறும் 10% மக்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் ஓட்டிங் ரைட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கும் சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. பணம், லேண்டு, இவங்க மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் போட முடியும். எல்லாத்தாலையும் ஓட் பண்ண முடியாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மறந்துடக்கூடாது. 2 இதை உருவாக்கியிருக்காங்க. கம்ப்ளீட்லி அபாலிஷ்ட் completely Council of India and Secretary of the State has provided by team of advisors. இவருக்கு ஒரு டீம் கொடுக்குறாங்க. இவரை அட்வைஸ் பண்ண இதுபடி இவர் நடக்கணும்ட்டு இந்த ஆக்ட் மூலமாக. இது முழுக்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சரில் இருந்த இந்தியன் ஸ்ட்ரக்சர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அப்படியே டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிருக்கு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெசிடியல் பவர். சென்ட்ரலில் ரெசிடியல் பவர் யாருக்குன்னா, ரெசிடியல் பவர்னா என்னன்னா, இந்த 3 லிஸ்ட் இருந்துச்சுல, ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், கன்கர் லிஸ்ட், அதில் இல்லாத சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெசிடியல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அட்மிட் பண்ணக்கூடிய பவர் கவர்னர் ஜெனரலுக்கு இருந்துச்சு. வைஸ்ராயின்னு சொல்லுவோம். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு இருக்கும், ஸ்டேட் கவர்னருக்கு இருக்கும். ஸோ கவர்னருக்கு கொஞ்சம் பவர்ஸ் அதிகமாக இப்போ இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூட் கேன் இஷ்யூ ஆர்டினன்ஸ், எக்ஸசைஸ் இஸ் விடோ பவர். லெஜிஸ்லேச்சரில் ரிஜெக்ட் பண்ண பில்லை ஹீ கேன் சர்டிஃபை, பாஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த சாப்டரில் இந்தியன் ஆக்ட் 1947. அந்த டைமில் இருந்தக்கூடிய வைஸ்ராயின்னு சொல்லலாம், கவர்னர் ஜெனரல்னு சொல்லலாம். பட் வைஸ்ராய்ங்கிற வார்த்தை இந்த டைம் பயன்படுத்தக்கூடாது. ஒய்? பிகாஸ் த டேர்ம் abolished viceroy term. Now governor general only, governor general of India. இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா June 13. இந்த டேட்டை மறந்துடாதீங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குனாலும் எஸ்எஸ்சி எதுனாலும் இந்த வார்த்தை, இந்த டேட் யூஸ் ஆகும். மவுண்ட் பேட்டன் பிளான் அக்செப்டட் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக். அந்த லாஸ்ட் 30 years இவங்களுடைய 2 பார்ட்டிஸோட டாமினேஷன் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. இது ஆக்ட் படி இந்தியா, பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் உருவாக்கப்பட்டன. அபாலிஷ்ட் வைஸ்ராய், அப்போ கவர்னர் ஜெனரல்னு கூப்பிடணும். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ்னா தூக்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் யாருன்னா வில்லியம் ஹேர். மறந்துடவே கூடாது. சம்டைம்ஸ் ஃபேக்சுவல் டேட்டாவாக கேட்பாங்க. லாஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வில்லியம் ஹேர். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு சொல்லலாம், மவுண்ட் பேட்டன். அப்புறம் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சும்மா இருந்தா கேட்டால் வில்லியம் பெண்டிக் அப்படின்னு சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இருந்த ஒரே ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டெமோ கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஹிஸ்டரின்னு சொன்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வரக்கூடியது ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.